ஏமா அப்பா அம்மா சம்மதத்தோட கல்யாணம் பண்ணியிருக்கலாமே, எதுக்கு எதுக்கு போன அப்படி? அவர் ரொம்ப நம்பிக்கை கொடுத்துட்டார் மேடம் எனக்கு. நான் பார்த்துக்கிறேன். நல்ல பையனா? அவர் எந்த கெட்ட பழக்கம் நல்லா பார்த்துக்குவாருங்க. எனக்கு எந்த தொந்தரவும் அப்புறம் என்ன அவரால் பிரச்சனை? வேலைக்கு போகிறது இல்லைங்க. ஏன் தெரியலங்க மேடம். கேட்டால் ஒன்றுமே சொல்ல மாட்டேன்றாரு. ஏன் வேலையை விட்டு நின்னுன்னு சொல்ல மாட்டேன்றாரு. டிசம்பர் 8ஓடு நின்னவர் தாங்க, இன்னுமே வேலைக்கு போகல. என்னன்னு உனக்கு தெரியாது. கேட்டால் அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது, உனக்கு தேவை சாப்பாடு எங்கள் வீட்டில் போடுறோம்ல அப்படின்றாருங்க மேடம். இவங்க எனக்கு மாதம் மாதம் ஒரு 1000 ரூபாய் அனுப்பிட்டு இருந்தாங்க. நான் அதையும் நிறுத்தவே சொல்லிட்டேன். எனக்கு காசுலாம் நீங்கள் போட்டு விடாதீங்க, நீங்கள் காசு போடுற தைரியத்தில் தான் அவர் வந்து எனக்கு வேலைக்கு போக மாட்டேன்றாரு. ஆனால் இவங்க போட்டு விட்டா எடுத்து கொடுக்கறது இல்லைங்க என் கையில். அம்மாங்க போட்டு விட்றாங்க, அது அவர் அக்கௌண்ட்டு தான், எனக்கு அக்கௌண்ட் இல்லைங்க. அதை எடுத்து எனக்கு கூட்டிகிட்டு போய் எனக்கு தேவையானது வாங்கி கொடுக்க மாட்டேன்றாரு. அவங்க கேட்டால் நான் வாங்கி கொடுக்குறேங்கம்மா அப்படின்னு மட்டும் சொல்லிடுறாரு. டைம்ல என்ன கேட்குறேன் மேடம், எனக்கு ஒரு பிஸ்கெட் இல்லை, எனக்கு ஒரு பால் இல்லை, ஒரு பழம் இல்லை அப்படின்னுக்குள்ள எனக்கு நான் கூட வேலை செய்கிறவங்கள்ட்ட ஒரு 500 ரூபாய், என்னோட 500 ரூபாய் அன்னைக்கு சம்பளமும் வச்சு நான் கொரியருக்கு அனுப்பி வைக்கிறேன் மேடம். நான்